நித்யா, வண்டர்ஃபுல் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது உங்களுடைய ஆட்டிடியூட், டான்ஸ், அது எல்லாமே ரொம்ப ஷோமேன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு லேக் என்ன நான் ஃபீல் பண்ணேன்னாக்கா, கொஞ்சம் கிளாரிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இல்லை. அதையும் நீங்க கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட இது. மற்றபடி யூ கேவ் அ டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். Thank you, sir. Nityashri, very nice performance as usual. Thank you, ma'am. You had a tendency கொஞ்சம் டெம்போவோட கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணிட்ட. Yes. அது ஸ்லைட்டா கொஞ்சம் எவிடென்ட்டாவே தெரிஞ்சது ஆக்சுவலா. So we'll see you in the folk round actually. Okay? Yeah. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் அடுத்த ரவுண்ட்ல சூப்பரா பண்ணுவேன். இந்த ஆடிஷன்ஸ் ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு நடக்க போற ஆடிஷன்ஸ்ல நம்மளுடைய ஜட்ஜஸ் நம்மளுடைய குழந்தைகள் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்படியே ஸ்பாட் செலக்ட் பண்ணி அடுத்த ரவுண்ட் ஸ்கிப் பண்ணி அவங்க மெயின் லெவல் ஜட்ஜஸை போய் சந்திக்க போறாங்க. ஸோ மெயின் லெவல் ஜட்ஜஸை சந்திக்கணும், எப்படியாவது நம்ம ஸ்பாட் செலக்ட் ஆயிடணும், இந்த கிராமிய பாடல்களை ரொம்ப அழகா பாடணும் அப்படின்னு ஃபுல் முயற்சியோட, ஃபுல் என்கரேஜ்மெண்ட்டோட, ஃபுல் எஃபர்ட்டோட அவங்க உட்கார்ந்துருக்காங்க நம்மளுடைய குழந்தைகள். ஸோ அவங்கள நாம இப்போ கிளப்பி உள்ள கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். குழந்தைங்களா, ராட்னா ஆனது போதுமா? அப்ப வாங்க போய் பாடலாம். ஒவ்வொருத்தங்களோடையும் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா என்ன ஒரு அழகு பாத்தீங்கல்ல. வாங்க வாங்க எல்லாம் வாங்க, ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. எல்லாரும் ஃபோக் சாங்க்கு ரெடியா இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு கண்டிப்பா பாடி நம்ம ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணிடுவீங்களா? அப்ப அடுத்த ரவுண்ட் ஸ்கிப் பண்ணி மெயின் லெவல் ஜட்ஜஸை சந்திச்சிருவீங்களா? அப்ப இப்ப போய் ஆரம்பிக்கலாமா? நீங்க போகும்போ ஆனா உள்ள போய் பாடணும். ஆனா என் கூட வரும்போது நீங்க ஆடிக்கிட்டே தான் வரணும். அண்ணா பாட்டு ரெடியா? ஓகே, ப்ளே பண்ணுங்க. சூப்பரா ஆடிட்டீங்க. இப்ப பாடுறதுக்கு ரெடியா? இப்ப உள்ள போலாமா? ஓகே, நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி நான் போய் ஜட்ஜஸை பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இங்க பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு சூப்பரா பாடுறவங்களுக்கு ஸ்பாட் செலக்ஷன் கிடைக்கிறவங்க என்ன பண்ண போறீங்க? டைரக்டா மெயின் லெவல் ஜட்ஜஸை பார்க்க போறீங்க. சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. எல்லாம் ஃபோக் சாங் பாட போறீங்களா? இன்னும் பலூன் வருது உங்களுக்கு. சரி, ஓகே, எல்லாரும் பலூன் வாங்கிட்டு இருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பை. வணக்கம் நடுவர் அவர்களே, வணக்கம் நடுவர் அவர்களே, வணக்கம் நடுவர் அவர்களே. வெளியில் ஒரே ஃபோக் டான்ஸ், ஸோ ஐ எம் ஆல்சோ ஃபுல் ஃபோக் டான்ஸ். என்னை மன்னித்து விடுங்கள். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு என்ன சுற்று நடக்க போகுதுன்னு. பட் இந்த சுற்றியும் நீங்க தான் நல்லபடியா நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக மை டியர் ஜட்ஜஸ், மை டியர் நடுவர் அவர்களே, உங்க எல்லாரையும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன், வரவேற்கிறேன், வரவேற்கிறேன். எங்க ஊர்ல எல்லாம் இப்படி மேலத்தாளத்தோட தான் நாங்க வருவோம். அதான் சொல்லுங்க மிஸ்டர் உனிமேனன் அவர்களே, ஏதோ சொல்ல வந்தீங்க. என்ன திட்ட தான் போறீங்கன்னு எனக்கு தெரியுது. கம் ஆன், ப்ளீஸ் ஸ்டார்ட் தி மியூசிக். டிடி, எஸ், அந்த என்ட்ரி ரொம்ப கிராண்டா கிட்ட. இவ்ளோ இதோட கிராண்டா எப்படி பண்ண முடியும் இந்த என்ட்ரி? ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப நல்லா. அத சொன்னாங்க இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி வாங்க ஜட்ஜஸ். அதான் டிப்ரஸ் ஆயிட போறீங்கன்னு பயந்துட்டே வந்தேன். இல்ல, ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிடு. Thank you so much. Full marks to you. Thank you, thank you. So once again a very warm welcome judges. So இன்னைக்கு நடக்க போற நம்மளுடைய ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 ஓட ஆடிஷன்ஸ்ல ஃபோக் சாங் தான் ரவுண்ட். ஸோ ஃபோக் ரவுண்டுக்கு நம்மளுடைய தமிழ் சினிமாவில் இருக்கிற கிராமிய பாடல்களை வந்து நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் எடுத்து பாட போறாங்க. ஒவ்வொருத்தங்களும் அந்த பாடலுக்கு ஏத்த மாதிரியே தன்னை அலங்கரிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டா ஒரு விஷுவல் ட்ரீட்டாவும் உங்களுக்கு இது இருக்க போகுது. உங்களே மாதிரியே என்ன பண்றது, ஒரே வெக்கமா கம்மி. சரி, சோ ஜட்ஜஸ் இன்னைக்கு நீங்க என்ன கிரைட்டீரியால ஜட்ஜ் பண்ண போறீங்க? ஏன்னா இன்னைக்கு ஸ்பாட் செலக்ட் ஆக போற குழந்தைங்க டைரக்டா மெயின் லெவல் ஜட்ஜஸ் சந்திக்க போறாங்க. அடுத்த ரவுண்ட் ஸ்கிப் பண்ண